டுடே வீடியோவில் குவான்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதோட ஸ்கோர் கார்டு வந்துட்டு அண்டு லாஸ்ட்டாக ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுமே இருக்கீங்க. அதில் உங்கள் அட்டெம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா செக்ஷனை விட குவான் செக்ஷனில் கண்டிப்பாக அட்டெம்ப்ட் லோவாக இருந்திருக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த 3 மந்தில் நம்ம குவான்ஸை எவ்வளோக்கெவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ண போது உங்களை அது குவான்ஸ்னு ஒரு செக்ஷனாக பார்க்காதீங்க. இட் இஸ் அபவுட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம், நம்ம ஜாப் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிறோமே தவிர்த்து இது ஒரு செக்ஷனாக இதில் வந்து ஆவரேஜாக இருக்கிறேன் அப்படி இப்படிலாம் யோசிக்க வேணாம். இந்த செக்ஷன் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இனிமேவாது நம்ம இதை நல்லா பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா. குவான்ஸை பொறுத்தவரை 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ நம்ம ரியாலிட்டியாகவே பேசிடுவோம் ஓகேங்களா. ரியாலிட்டியாகவே பேசுவோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு தரப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை, கலந்துருக்கிறோம். எப்படி கலந்துருக்கிறோம்? ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லையுமே மேக்ஸே வந்து பார்க்காத ஆள்லாம் இருப்பீங்க. ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ்லேயுமே பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க இருக்கிறாங்க. தென் ஸோ ஸ்கூல் காலேஜ்லேருந்தே 11th 12thலையுமே வந்து காமர்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்படின்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேயும் இப்போ இன்ஜினியரிங் வந்து நல்ல காலேஜில் படித்தவங்க, பெஸ்ட் காலேஜில் படித்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பீப்புள் இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் யூஸ் ஆகுனா யூஸ் ஆகாது. எல்லாத்துக்கும் ஒரே டைம் எடுக்கும்னா ஒரே டைம் எடுக்காது. ஒரு பீப்புளுக்கு இப்போ மேக்ஸே வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்காத பீப்புள், ஏன்னா 11th 12thல பார்க்கல, காலேஜ் 3 இயர்ஸ் படிக்கல, பார்க்கல. 5 இயர்ஸாக மேக்ஸ் பார்க்காத ஒரு பர்சன் இப்போ மேக்ஸ் பார்க்கும்போது எப்படி புரியும்? புரியாது. இட்ஸ் ஃபேக்ட். இது வந்து ரியாலிட்டி. இதுதான் இப்படி நேச்சுரல். ஆக்சுவலி இதுதான் இது நேச்சுரல். இதுக்காக வந்து நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். சிம்பிளி சொன்னால் வேஸ்ட் ஆஃப் டைம். ஜஸ்ட்டு சிம்பிளாக தேவையில்லாத ஒரு விஷயத்த, அதாவது நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாங்கிற ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் டைமை. ஸோ நீங்கள் எந்த லெவலுன்னு பாருங்கள். நான் இப்போ சொன்னேன், நிறைய டைப் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் இதை கற்றுக்கிறதுக்கு. 5 இயர்ஸாக குவான்ஸ் பார்க்காத கேட்டகரி இருக்கிறதே அதிக டைம் எடுப்பாங்க. அவங்களுக்கு அதை கற்றுக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டைம் எடுக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியாது. அதுக்கு வந்து ரீசன் வந்து உங்களால் முடியலைங்கிறது ரீசன் கிடையாது. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு என்னென்னா வந்து உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா படிக்கிறோம் ஓகே, 2வது விஷயம். நமக்கு உண்மையிலே நம்மளால் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஒருத்தன் கூட இருக்கிறான். இப்போ ஒரு உயரத்தில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ ஹைட் இருக்கிறவன் ஈஸியாக எடுத்துருவான். ஸோ நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்க, நீங்கள் வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் மேபி நல்லா ஜம்ப் பண்ணி நீங்கள் எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து என்ன ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். ஏதாவது ஸ்டூல் போட்டு இப்படி எடுக்கணும் ஓகேங்களா. இதுதானே வே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா? அவன் எடுத்துட்டான், என்னால் எடுக்க முடியல. இது உங்கள் ஃபால்ட்டா? நீங்கள் வந்து ஹைட்டு கம்மியாக பண்ணுறது உங்கள் ஃபால்ட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுங்க. டைம் கொடுக்காமலே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. தென் ஸோ இப்போ நிறைய டைப்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளாக தான். இப்போ நீங்கள் புரிஞ்ச டைப்பில் நீங்கள் என்னென்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டைம் எடுக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. இல்லை எதையுமே ஒரு சம் போட முடியலன்னா எனக்கு தெரியல, நான் வேஸ்ட்டு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க தவிர்த்து, ஓகே நம்ம வந்து மேக்ஸ் வந்து நம்ம வீக்கு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய பேக்ரவுண்டு வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே நான் எனக்கு ஆக்சுவலி டைம் எடுக்கும், நான் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பீப்புள் ரொம்ப வீக். இவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் விஷயம் கூட வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். சின்ன பேசிக்கான விஷயம் கூட இவங்களுக்கு டவுட் இருக்கும். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேசிக்கே வீக்காக இருப்பாங்க இவங்க ஃபஸ்ட் டைம். ஓகேவா? எதுவுமே, ஏன்னா அவங்க மேக்ஸ் பேக்ரவுண்டே கிடையாது. அவங்களுக்கு மேக்ஸுக்கு ரொம்ப தூரம். 2வது டைப் வந்து இந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா பேசிக் ஓரளவு தெரியும் ஓகேங்களா. பேசிக் தெரியும், பட் ஸ்பீடே இருக்காது ஓகேங்களா. 3வது பேசிக் தெரியும், ஆனால் ரியல் எக்ஸாம் அண்டு மார்க்கில் அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி 3 டைப் பீப்புள் இருக்கிறீங்க. எப்படி ப்ரோ அப்படின்னா, பேசிக்கே தெரியாத பர்சன் ஒரு ரவுண்டு. நீங்கள் தனியாக போய்க்கோங்க. பேசிக் தெரியும், ஆனால் எனக்கு ஸ்பீடு இல்லை.
ஓகேங்களா? பேசிக் தெரியும். ஆனால் ரியல் அண்ட் மார்க்கில் போட முடியல. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரின்னு பாருங்கள். இதில் எந்த 2 கேட்டகரியை பிடிச்சிட்டோம். முதல் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் வச்சு ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. 2 கேட்டகரியை வச்சு நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே போயிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்டு அதுக்கேற்ற டைம் எடுக்கும். இப்போ இந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா, இவன் ரியல் அண்டு மார்க் எக்ஸாம்ஸில் தான் கம்மியாக வாங்குறான். ஆனால் பேசிக் தெரியும். அப்புறம் அவன் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவன் பண்ணணும். இங்கே பேசிக் தெரியும், ஸ்பீட் எடுக்கணும். பட் உங்களுக்கு பேசிக்கே வீக்காக இருக்கிறவங்க இவங்க கூட போய் போட்டி போட்டால் என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் எந்த ஸோ அதனால் வந்து ஒரு ஆளுக்கு 3 மந்த் எடுக்கலாம், ஒரு ஆளுக்கு 4 மந்த் எடுக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன், டிபெண்ட்ஸ் ஆன் தி நாலேஜ், அவங்களோட என்விரான்மெண்ட் எல்லாமே கலந்துருக்கு இதில். அதனால் வந்து இன்னமும் சரி, தயவு செஞ்சு உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த கிளாஸஸ் பாருங்கள். தென் இந்த பேசிக் ஸ்பீடு சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்பீடு கால்குலேஷன் ஸ்பீடே இருக்காது. அதனாலே இவங்க டிலே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஒரு கேட்டகரி இல்லை. ஆக்சுவலி இந்த 2 கேட்டகரியுமே 2 அண்ட் 3யுமே பேசிக் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு ஏபிசிடி தெரியும். ஓகேங்களா? அண்டு ஏதோ சின்ன கிராமர் ஓரளவு தெரியும். ஓகேங்களா? தென் இங்கிலீஷ் ஏதோ லைட்டாக இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங் தெரியும் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்னு சொல்லிட முடியுமா? எனக்கு பேசிக் தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஏபிசிடி தெரியறதுனால எனக்கு பேசிக் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா, பேசிக்காக நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, சிம்பிள் சம்மாக இந்த பேசிக்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, அதில் சிம்பிளாக வந்து ஒரு 10 சம் 15 சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சம்மை பார்த்துட்டு இதுதான் பேசிக் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது பேசிக்கே கிடையாது. அது பேசிக் லெவல் சம்ஸாக டீச் பண்ணுறாங்க, அவ்வளோதான். தவிர்த்து பேசிக் கிடையாது. பேசிக் அப்படிங்கிறது என்னென்னா, அதில் ஒவ்வொரு டாபிக் கீழேயும் கொஷின்ஸ் இருக்குல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின்ஸில் வர்ற ஒவ்வொரு டேட்டாவும் இருக்குல்ல, இந்த டேட்டாவுக்கான புரிதல் இருக்குல்ல, அதுதான் பேசிக். அந்த ஒவ்வொரு டேட்டாக்கான புரிதல் அண்ட் ஒவ்வொரு டேட்டாவுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப், இந்த புரிதல், இதுதான் பேசிக். இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரை 100% லேர்ன் பண்ணிங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி பேசிக் வந்து நீங்கள் அரைக்குறையாக லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இதை எப்படி லேர்ன் பண்ணுறது வைக்கிறதுங்கிறது நம்ம அப்கமிங் கிளாஸஸ் வந்து அதில் நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு உங்களுக்கு புரியும். எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி குவான்ஸை கற்றுக்கிறது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். எனக்கு வந்து ஸ்பீடு இருக்குது, எனக்கு பேசிக் தெரியும் ப்ரோ. ஆக்சுவலி பேசிக் தெரியும், ஆனால் ரியல் மார்க்கில் போட முடியல அப்படின்னா, மார்க்லேயும் ரியல் மார்க்லேயும் போட முடியலன்னா, உங்களுக்கு பேசிக்லாம் தெரியல. பேசிக்காக போடுற சம் 4 சம் தெரியும், அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி வந்து பெரிய லெவலில் அதில் ஒன்றும் தெரியல. இதுதான் ரீசன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸ்கூல் காலேஜஸில் நமக்கு வந்து டீச்சர்ஸ் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் நடத்துவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லை ஒரு அன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாமே வந்து அந்த டாபிக் பற்றி நடத்தியிருப்பாங்க. எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஹோம்ஒர்க் ஒரு சம் கொடுப்பாங்க, போட முடியாது, தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப பேசிக்கான லெவல் சம் சொல்லிக் கொடுக்கும்போது அது புரியும். அது எப்படின்னா உங்கள் மைண்டில் போயிட்டு அப்படியே அது பதியும். ஓகே இதுதான் சொல்லிட்டு பதியும். பட் கொஸ்டின்ஸில் லிட்டில் டேட்டாவை மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டினில் நீங்கள் உங்கள் மைண்டு புரிஞ்சு வச்சுருக்கிறது என்னது, அவங்க நடத்துகிற சம்ஸை எப்படி நடத்துகிறாங்களோ அதை புரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இங்கே டேட்டா மாறும்போது உங்கள் மைண்டால் அதை திங்க் பண்ண முடியல. இதுதான் ரீசன். அதுதான் இங்கே நடந்திருக்குது. அதனால தான் வந்து உங்களால் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க பேசிக் எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு சம்ம போட தெரியுது, ஆனால் ஸ்பீடு வரல. சம்ம போட தெரியுதுங்கிறது விஷயம் கிடையாது. அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மைண்டு திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது. இதுக்கு இந்த வாசிக்கும் போதே அதுக்கான புரிதல், இந்த கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறான், இது என்ன வேணும், இந்த டேட்டா ரிலேஷன்ஸ், இதெல்லாம் உங்கள் மைண்டு எப்படி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ ஃபாஸ்ட்டாக, அப்போ தான் உங்களால் ரியல் மார்க்லேயும் அண்டு ரியல் எக்ஸாம்லேயும் மார்க்லேயும் உங்களால் ஸ்பீடாக போட முடியும். இந்த திங்கிங் வராமல் உங்களுக்கு ஸ்பீடு வராது. கொஷினை படிக்கும்போதே அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது உங்கள் மைண்டுக்கு வந்தால் மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு லைனும் வாசிக்கும் போதே அதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத உங்கள் மைண்டை கேதர் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண எபிலிட்டி வந்தால் மட்டும்தான் உங்களால் ரியல் எக்ஸாமில் ஸ்பீடாக போட முடியும். அதர்வைஸ் உங்களால் போட முடியாது. 1. 2வது ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் கால்குலேஷன் ஸ்பீடு. ஸோ நான் ரீசெண்டாக நம்ம லைவ் செஷன் ஒன்று நடத்திருப்போம். அப்போ கூட நான் வந்து கால்குலேஷன் ஸ்பீடுக்கு 2-3 ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக 2 நம்பர் பெருக்கிறது, வகுக்கிறது, ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கான ஸ்பீடு வந்து தெரியல. அதனால் உங்களுக்கு சம் தெரிஞ்சாலும் அதை கால்குலேஷன் பார்ட்டை முடிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. அதனால் உங்களால் ஃபர்தரான ப்ரொசீட் பண்ண முடியல. ஓகேங்களா? அண்டு இப்போ 20 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், இந்த இந்த அந்த டிஏ இந்த டாப்பிக்கே இப்போ 20 மினிட்ஸ் இருக்குன்னா இந்த டாப்பிக்கே 12+, அதாவது 15 மினிட் கிட்ட எடுத்துடுறீங்க. அரௌண்ட் 12 மேலே டு 15 நீங்கள் எடுத்துடுறீங்க. மேக்ஸிமம் நம்பர் பீப்புள் 15+ எடுக்கிறீங்க, 15 கிட்டே எடுத்துடுறீங்க. ரிமைனிங் 5 மினிட்டில் எப்படி உங்களால் அப்ளிகேஷன்ஸ் போட முடியும்? 2-3 தான் போட முடியும். ஸோ கால்குலேஷன் ஸ்பீடு என்ன சொல்கிறது, மேஜர் ரோல், ப்ளே ஏ மேஜர் ரோல். ஸோ இதுதான் வந்து ஏன் குவான்ஸ் வரல அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் அப்கமிங் நான் வீடியோஸ் போடும்போது அதில் நான் டீச் பண்ணுவேன். எப்படி டீச் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களை ரியல் டைமில் வச்சு அந்த குவான்ஸை கற்றுக்கோங்க. முக்கியமான குவான்ஸுக்கு தேவை என்னென்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கிற டேர்ம்ஸ் இருக்குல்ல. இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன இருக்குது? ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு, இதுவே சேம் டைரெக்ஷன், ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குல்ல. இந்த டேர்ம்ஸ்னால் என்ன, இதுக்கு மீனிங் என்ன, இப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மைண்டில் என்ன சொல்கிறது, பை ஹார்ட்டாக இருக்கணும். மனப்பாடம் பண்ணிடக்கூடாது, புரிதலோடு இருக்கணும். அந்த புரிதலோடு இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இதுதான் குவான்ஸுக்கு தேவைங்க. இதுதான் சிம்பிளாக சொன்னால் இதுதான் குவான்ஸோடைய மந்திரம். இது தெரிஞ்சால் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். வேறு எதுவுமே கிடையாது. இதை எப்படி வர வைக்கணும்னா பை ப்ராக்டிக்ஸ் மட்டும்தான். வேறு எந்த வழியுமே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. எப்படி படிக்கணுங்கிற அந்த அவேர்னஸோட அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் பை ப்ராக்டிஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டேட்டாவும் ஏன் இப்படி நம்ம இதை போட்டோம், ஏன் இந்த டேட்டாக்கு இதுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, இப்படிங்கிறத நீங்கள் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக குவான்ஸ் வந்துடும். அண்டு நம்ம இப்போ ரீசெண்டாக குவான்ஸு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில் நீங்கள் உங்கள் டவுட் சம்ஸை போடுங்க. மற்றவங்களும் டவுட் சம்ஸை போடுவாங்க. ஸோ இப்போ அதில் நீங்கள் ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மார்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்க டவுட் சம்மை போடுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குற வீடியோஸ் வந்து எல்லா டவுட் சம்மும் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே சொல்கிறேன் குவான்ஸ் கற்றுக்கிறதுக்கு. இன்னொரு ஆளுக்கு நம்ம டீச் பண்ணுற மூலியமாக கற்றுக்கிற முடியும் நிறையா குவான்ஸில். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதில் நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ அதில் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து டஃப்பான சம்மில் எடுத்து சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதில் இருக்கிற பேசிக்கான சம்ஸை எடுத்து ஏன்னா ரொம்ப பிகினர் இருக்கிறவங்க பேசிக் சம்ஸ் கூட டவுட் கேட்பான். அதை நீங்கள் போட்டு அவங்க டீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் புரிதல் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்டு அந்த குரூப்பில் இப்போ 1 வீக் ஃபுல்லாகவே வர்ற சம்ஸில் எது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி வீக் சண்டே வந்து நான் கிளாஸ் லைவ் செஷன் வச்சு உங்களுக்கு இருக்கிற சம்ஸ் ஃபுல்லாக நான் டீச் பண்ணுவேன். ஸோ அந்த குரூப்பில் அண்டு ஃபர்தராக இன்னும் நிறையா விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை புரிஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நான் ஒவ்வொன்றா ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் நிறையா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அண்டு நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் எப்போ ப்ரோ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க குவான்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு இப்போ தான் இந்த வீக் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒர்க் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்டு முக்கியமாக நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படியே போட முடியாது வீடியோ வந்து நம்ம பேசுகிறதுனா எப்படி வேணால் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் பேசுகிறது கிடையாது. ஸோ கொஷின்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் வேணும். ஸோ அதை எல்லாம் மேக் பண்ணிவிட்டு நம்ம பக்காவாக வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக போகும். ஏன்னா சப்போஸ் திடீர்னு எனக்கு ஏதோ ஒர்க் வருது அப்படிங்கும்போது கண்ணன் பேக்கப் இருந்துச்சுன்னா நான் எடுத்து அதை ப்ரொசீட் பண்ணிடலாம். இல்லைனா வந்து கஷ்டம். ஸோ வீடியோஸ் டிலே ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அண்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, நான் வந்து ஃபுல்லாக வந்து இதை மட்டும்தான் பார்க்குற பர்சன் கிடையாது. நான் ஒர்க் பண்ணிவிட்டு பேரலாக இதையும் பார்க்குறேன். அண்ட் இதை தாண்டி எனக்குன்னு என்ன சொல்கிறது, என்னோடய லைஃப்லேயும் நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்குன்னு நான் டைம் வேறு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்துக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். மேக்ஸிமம்
பிப்ரவரி 28 நாள் தான் ஆல்ரெடி நான் இப்போ நம்மளுக்கு டைம் போயிட்டு. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ மேக்குள்ளே உங்களை நான் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எஸ்பிஐலேருந்து எல்லாமே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ மேக்குள்ளே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் மேக்ஸிமம். அண்ட் 3 டேஸுக்கு ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ 3 டேஸுக்கு ஒரு வீடியோ வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். 3 டேஸுக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ நான் வீடியோ போட்டோன்னே அதில் பேசிக்ஸாக என்ன தேவை, ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன தேவைங்கிறத சொல்லிடுவேன். சொன்னக்கப்புறம் ரிமைனிங் 2 டேஸ் இருக்குல்ல, இப்போ நான் வந்து இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் வந்து இப்போ ஒரு வீடியோ எடுத்தால் அதில் இருக்கிற ஒரு டைப்ஸை நடத்துவேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ பார்த்துட்டு அந்த 3 நாளைக்கு நான் கற்றுக் கொடுத்த டைப்ஸ் சம்ஸ் இருக்குல்ல, அந்த சம்ஸை 3 நாளைக்கு உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் 1 ஹவர். இப்போ நீங்கள் குவான்ஸ்க்கு மினிமம் 3 ஹவர்ஸாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 1 ஹவர் அது கொடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் அடுத்து ஒரு 1 ஹவர் வந்து மிக்ஸ்டாக எல்லா அப்ளிகேஷன் சம்மும் நீங்கள் போடணும். ஓகேங்களா? அடுத்து 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த 3 ஹவர் முடிச்சுட்டு ஒரு செக்ஷனல். இப்படி தான் உங்கள் டேயில் நீங்கள் குவான்ஸை அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் 3 டேஸ்க்கு உட்காந்து நான் சொல்ல டைப்பை பார்த்தம்போது நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்க. அண்டு மிக்சடு சம்மும் பார்க்கணும். சும்மா நான் சொன்னதை மட்டும் பார்க்காதீங்க. நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் வந்து குவான்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே என்ன சொல்கிறேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ண மட்டும் தான் கிடைக்கும் அதோட ரிசல்ட்டு. சும்மா வந்து நான் வீடியோ பார்த்துட்டு 3 நாளைக்கு உட்காந்து ஜஸ்ட்டு அதில் இருக்கிற சம்ஸ் மட்டும் 10 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் சம் 10 சம் போட்டுட்டு மிச்ச சம்லாம் போடாமல் இருந்தேன், ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் வராது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போக ஒரு டாபிக் ஏன்னா இப்போ 3 டேஸ்க்கு ஒரு வீடியோனா இப்போ 10வது வீடியோ போடும்போது 30 நாள் ஆயிரும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டைப்பு சம்மு மறந்துடும். அதுக்கு தான் மிக்சராக போட சொல்கிறேன். ஸோ மிக்சராக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 2 டேஸுக்கு ஒன் டேவாவது நம்ம பார்க்குற சம்ஸ் வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மார்க்கில் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் இப்படி போங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அண்டு நானுமே அப்பப்போ லைவ் செஷன் வச்சு உங்களுக்கு அதில் உங்களுக்கு நீங்கள் என்ன லேகாக இருக்கிறீங்க என்னங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்டு அதை சுட்டி காட்டுறேன், நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இது வரல அப்படிங்கிற விஷயம்லாம் லைவ் செஷன் வச்சு உங்களோட இன்ட்ராக்டிவ் ஒரு ஆள்கிட்ட பேசி நம்ம வந்து அது பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, என்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்குது. நான் பேங்க் போயிட்டு வந்துட்டு லிமிட்டட் டைம் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இது ஒன்று தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு குவான்ஸை வர வைக்கிறேன். பட் அதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைவ் செஷன் வச்சு நான் கம்ப்ளீட்டாக என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸிமம் இதுதான் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ வரும். ஓகேங்களா? 3 டேஸ் நான் கற்றுக் கொடுத்த டாப்பிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்டு பேரலாக மிக்சடு சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பீடு ப்ராக்டிஸ், இது போல் ஒரு செக்ஷனல். இதை நீங்கள் கன்டினியூவாக நெக்ஸ்ட் 3 மந்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இயர் வர எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு குவான்ஸு சூப்பர் மார்க் வரும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? அண்டு நான் என்ன தப்புன்றங்கிற சொல்லிட்டேன். என்ன தேவை, சும்மா சம் போடுறங்கிற பேருக்கு சம்மை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு டேட்டாக்கான விஷயம் அந்த டேட்டா என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறது தெரியணும். அண்டு அதோட ஒவ்வொரு டேட்டாக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரியணும். சம் போடும்போது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு சம் போட்டு இந்த டேட்டாக்கும் என்ன ரிலேஷன், ஏன் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் இந்த டேட்டாவை அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அதுதான் மெயின். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த குவான்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஃபர்தராக அப்கமிங் ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். அண்டு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா மேக்ஸிமம் பிப்ரவரி 2nd வீக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.